எனக்கு நிறைய நாளா ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாளாவது பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும்னு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்குது. இப்ப யாழ்ப்பாணத்தில இருந்து ஒரு இடத்துக்கு போறேன். அங்க போய் ஒரு நாள் பணக்கார வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ போறேன். அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில். இங்கே இருந்து இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போய் ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ போகிறேன். ஒரே காணொளியில் சுருக்கி தர முடியுமான்னு தெரியல. அந்த ஒரு நாள் வாழ்க்கையை முடிந்த அளவு பகுதி பகுதியாக உங்களுடைய பார்வைக்கு தரதுக்கு தயாராக இருக்கிறேன். எதிர்காலத்தில் ஈழத்துக்கு வரும்போது ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யோசிப்பவர்களுக்கு, பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு, இப்போ நாங்களெல்லாம் ஆசைப்படுறோம் பணக்காரர் வாழணும். ஆனால் சில பேர் பணக்காரர், அவர்கள் வந்து பணத்தில் மிதப்பார்கள். அவர்களுக்கு வந்து எப்பவுமே மகிழ்ச்சியான தருணங்கள் தேவைப்படும். அந்த மகிழ்ச்சியான தருணங்களுக்காக சரியான இடங்களை தேடிக்கொள்வார்கள். அப்படியானவர்களுக்கு நான் பதிவேற்ற போகிற அடுத்த காணொளிகள் நிறைய உதவியாக இருக்கும். இப்ப அந்த பணக்கார வாழ்க்கையை வாழ்றதுக்காக யாழ்ப்பாணத்தில இருந்து திருகோணமலைக்கு போறேன். ஏன் பவனீசன், யாழ்ப்பாணத்துல பணக்கார வாழ்க்கையை வாழ முடியாதான்னு நீங்க கேட்பீங்க. யாழ்ப்பாணத்துல அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, திருகோணமலையில சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அங்க போறேன். போகிறதுக்கு நாங்கள் தேர்வு செய்திருக்கிற வாகனம் இதாண்டு கேட்டால் இல்லை, இதில் போகிறதுக்கு நிறைய நேரமாகும். அதை விட நான் கொஞ்சம் பணக்காரன் இல்லை இன்றைக்கு, அதனால் இதில் போக முடியாது. நாங்கள் மகிழுந்தில் போகிறோம். அதுதான் இந்த மகிழுந்து. மக்களே, நிரந்தர பணக்காரன் இல்லைன்றதால இது என்னுடைய மகிழுந்து இல்லை. வாடகைக்கு ஒரு நாள் வாடகை எடுத்து தான் நாங்கள் போகிறோம். எனவே முழுமையாக பாருங்க. எங்களுடைய பயண அனுபவத்தையும் எங்கே போகிறோம்ன்றதை, திருகோணமலையில் எங்கே போகிறோம்ன்றதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகும்போது இருக்கை பட்டி கட்டாயம் முக்கியம். அம்மா வழி அனுப்புறதுக்குன்னு பார்த்து பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இந்த வலிக்கிடுவோம். இப்போ நேரத்தை பார்ப்போம். டேய், வெறும் இல்லையாடா பணக்காரனுக்கு வந்த சோதனை. ஒரு நாள் பணக்காரனுக்கு நிறைய சோதனை வந்துடுது. இப்போ நேரத்தை பாருங்க, சரியாக 7:21 இங்கேருந்து பயணம் செய்து போகிறோம். எத்தனை மணி போகணும்னு சொன்னாங்க? இல்லை இப்படி எத்தனை மணி போவோம்? 5:30 போவோம்னு நினைச்சினாங்க. ஆனால் 5:30 போக முடியலை. இங்கேருந்து 237 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். அன்னளவாக 4 மணித்தியாலும் தேவைப்படும். சரி, இங்கே வந்து பயணத்தை செய்வோம். அம்மா கதவை போட்டுறா பார்த்தியோ? ஐயோ அம்மா. சரி, அம்மா அந்த ஆசைக்காக கதவை போட்டு எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். சென்று வாரம். சரி, எவ்வளவு நேரம் எடுக்குமெண்டா அன்னளவாக 4 மணித்தியாலம். ஆனால் உண்மையிலேயே போய் சேர்றதுக்கு அதை விட கொஞ்சம் கூட நேரம் எடுக்குமென்னு நினைக்கிறேன். என்னடா இடைக்கிட சிலது நின்று போக வேண்டிய தேவை இருக்கலாம். நின்று போகாட்டி வேகமாக போடலாம். பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நேரடியாக திருகோணமலைக்கு தான் போகிறோம். ஆனால் இடையில் எங்கேயாவது நின்று சாப்பிட வேண்டிய சூழல் வரலாம். இப்போ 12 மணிக்கு முன்னம் அங்கே போனால் தான் நல்ல நினைக்கிறேன். இப்போ நேரம் 7:33. எத்தனை மணிக்கு திருகோணமலையில் நாங்கள் போக வேண்டிய இடத்த போய் சேர்றோம்னு பார்ப்போம். புத்தூர் சந்தி. நேரம் சரியாக 8:33. இப்போ நாங்கள் கிளிநொச்சி நகர பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாங்கள் பயணம் செய்து வரும்போது சரியான வாகன நெரிசல் மக்களே. சரி, நாங்கள் முருகண்டி பிள்ளையார் கோயில் அடிக்கு போவோம். இதுக்குள்ளால போகாமல் அந்த பக்கத்தால் போய் அதில் வாகனத்தை விட்டுட்டு பக்கத்தில் சாப்பிடுவோம். அதில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. அந்த முருகன் சிலை இருக்குல்ல, அந்த இடத்துல. சரி, இப்போ இதில் எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் முதல் போய் கும்பிட்டுட்டு வருவோம். கும்பிட்டு வந்து அதில் பாருங்க ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. அந்த உணவகத்தில் போய் சாப்பிடுவோம். அப்போ இந்த இடத்துல விட்டால் 2க்கும் இலகுவாக இருக்கும். அதால் தான் இதில் விட்ட நாங்கள் வாங்குவோம். வேலைக்கு போய் கும்பிட்டுட்டு வருவோம். இப்போ நேரம் 9:06. முருகண்டி பிள்ளையார் கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு அடுத்த கட்ட பயணம் செய்ய போகிறோம். எல்லாருமே அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துல தான் போய் கால் கழுவுவார்கள். கழிப்பிடம் அந்த பக்கமே இருக்குது. கனகாலமாக இந்த பகுதியால் வந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு தான் நான் இதை அவதானிச்சிருக்கிறேன். சத்தியமாக இது பொய் சொல்லுதுன்னு யோசிப்பீங்க, சத்தியமாக உண்மை.
இதுலேயுமே கால் கழுவுற இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கழிப்பிடம் இருக்குது. என்னம்மா சொல்லுங்க, என்ன மாதிரி வியாபாரம் எப்படி போகுது? உங்களோட பேர் என்ன? லலிதாம்பாள். லலிதாம்பாள். எப்படி போகுது வியாபாரம்? வியாபாரம் ஐயா எங்களோட பிரேசக்காரர் அங்கால கொஞ்சம் தேத்தனி கடைகள் மாதிரி செய்து கொடுத்தாங்க. அதையே கச்சான் விற்கக்கூடாதுன்றும் தேத்தனி கடைக்காரர் கச்சான் விற்கக்கூடாது, கச்சான்காரர் தேத்தனி சாமான் விற்கக்கூடாதுன்னு தான் அந்த எங்களுக்கு இருந்த முதல் ஸ்டார்ட்டில் சொல்லி தந்தது. சரி சரி. இப்போ தேத்தனி கடைக்காரனே கச்சானையும் விற்று தேத்தனியும் விற்றால் எங்களோட பிஸ்னஸ் எப்படி போகும்? ஆனால் இந்த பக்கம் நிற்கிறது குறைவே அம்மா. அதுதான் சொல்கிறேனே ஐயா, தேத்தனி கடை அங்கால கூட இருக்குது. முதல் முன்னுக்கு பாதையை திறந்து விட்டுருக்குறாங்க, கோயிலுக்கு முன் வீதியேன்னு திறந்து விட்டுருக்குறாங்க. வார வாகனக்காரர் முன்னுக்கு எடுத்து உள்ளுக்கு இருக்கணும், எடுத்தால் அங்கால தேத்தனி கடைக்காரருக்கு கச்சான் விற்று தேத்தனியும் விற்கிறாங்க. நாங்கள் கச்சான்காரர் என்ன செய்யணும்? இங்கே இருந்து போறவர்கள் இந்த பக்கத்தையும் அங்கே இருந்து வரவர்கள் அந்த பக்கத்தையும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். சரியம்மா, நன்றி நன்றி. சரியம்மா, சென்று வரோம். சரி, உண்மையிலே இந்த இந்த இடம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி போகணும். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நின்று தங்களுடைய பொழுதை கழித்து போகிறவர்கள், நின்று வணங்கி போகிறவர்கள். எனவே போகிறதுக்கு ஒரு பக்கத்தையும் வாரதுக்கு ஒரு பக்கத்தையும் மாற்றினா, அங்கே இருந்து வரும்போது இந்த பக்கத்தையும் அங்கே இருந்து வரும்போது அந்த பக்கத்தையும் மாற்றி விட்டு ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இந்த இடம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இங்கால பாருங்க வெறிச்சோடி போய் இருக்கிற மாதிரி தெரியுது, அங்கால நல்ல செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த இடத்துல பாருங்க ஒரு முருகன் சிலை இருக்குது. முருகன் சிலை முப்பரிமாண தோற்றத்தில் இல்லாட்டியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. இந்த இடம் அகில இலங்கை இந்து மாமன்றம் பன்னி அலுவலகம். இதுக்கு பக்கத்தில் பாருங்க இது அரியாத்தை சைவ உணவகம். இங்கே தான் காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம், வாங்க போய் சாப்பிடுவோம். இடியப்பம் தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு முதல் விலைப்பட்டியலை சொல்கிறேன். இதில் எழுதியிருக்கு பாருங்கோ. தேநீர் 60 ரூபா, பால் தேநீர் 120 ரூபா, காஃபி 60 ரூபா, பால் காஃபி 120 ரூபா, பால் 120, பழச்சாறு 180, வடை 120, மோதகம் சுசியம் 120, பட்டிஸ் ரோல்ஸ் 120, அப்பம் 60, புட்டு 180, இடியப்பம் 90. 5 இடியப்பம் வெறும் 90 ரூபா. அதில் எழுதியிருக்கு 5 இடியப்பம் சம்பல் காரை 90 ரூபா. அடுத்தது தோசை 90 ரூபா, இட்லி 2 இட்லியும் அதுக்கு என்னென்ன வெறுமன்றது இருக்குது 90 ரூபா, பால் சோறு 120 ரூபா. சரி, இடியப்பத்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். அங்கே எத்தனை மணி நிற்கணும்? அங்கே எத்தனை மணி நிற்கணும்? 11:30 அப்படி நிற்கணும்னு சொன்னான். ஆனால் அந்த நேரத்துக்கு போகும்போது தெரியல, சாப்பிட்டுட்டு போவோம். விலையாது மாறுபடும், அது நேரத்துக்கு நேரம் மாறுபடும். அது சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். சரி சரி. இடியப்பம் சொதையோடு சாப்பிடத்தான் இல்லை. புளிய புரியா 2 பசுபால் தான் அளவா போடுமா? கூட போடாங்க அளவா. இடியப்பம் காணுமா? எல்லாம் வேண்டுவோம். என்ன மஞ்சள் இடியப்பம் வேணும்? அக்கா இடியப்பம் இருக்கா? 5 ஆகும். நல்லா இல்லை, நாங்கள் சாப்பிட்றேனே நம்ம இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையாக இது எவ்வளோ சொன்னவர் இடியப்பம்? 10 ரூபா கூடன்னு சொன்னேன். இதில் இருக்கிற ஏன்னா அந்த பொருளாதார நிலைமைகள் மாற இருக்க மக்களே 5 ரூபா கூடி இருக்கும். சில வேலைகளில் நீங்கள் விலைக்கு 5 ரூபா குறைஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற விலையை தான் காட்டியிருக்கிறேன். நான் இப்போவே கொஞ்சம் விலை கூடன்னு சொன்னேன். இதில் இருக்கிறத விட விலை மாறுபாடு இருக்குது. அவருக்கும் தாங்க 5 திரும்பவும் 5 வாங்கினேன். நான் பருப்பு சாம்பார் விடையில் நல்லா இருக்கா? அருமை. போயிட்டு என்ன இந்த சொதியை தூக்கி குடிக்கலாம். இங்கே
குடிங்க குடிங்க, அது எல்லாரும் வளமையா செய்யறது. குடிங்க, குடிங்க, நான் வந்து பேச மாட்டேன். நல்லா இருக்கு. நான் எடுக்கிறேன். நாங்களும் நீங்கள் தான் எடுப்பீங்க. விதிமுறையா இல்லை? நாங்கள் இப்படிதான் செய்யணும் இல்லையா? சரி சரி. இந்த பால் எவ்வளோ குடிச்சு ஒரு வந்து கலக்கலாம். இதுக்கு தண்ணி இலக்கு இல்லையா நீங்கள்? பசும்பால் ஆனால் தண்ணி இலக்காமல் இருக்கு. அவள் குடிக்கும்போது தெரியுதில்ல. எங்கே விட்டு ஒரு போத்தில் பால் பண்ணி 1.5 லிட்டர் தண்ணி கலந்து. இது எவ்வளோ இது? இது 150 ரூபாய் தனி பசும்பால். ஓ பண்ணுங்க. காசு இருக்கா? இன்றைக்கு நான் பணக்காரனாக இருக்கலாம், நான் கடன் வாங்குகிற பணக்காரன். இன்றைக்கி நான் வந்து பணக்காரன் தான். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு யோசிச்சேன். ஆனால் காசை விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் கடன் வாங்குறேன். துணிச்சல் இருக்குது. மேஞ்சலுங்க பணக்காரன்டா கடன் என்றாலும் முன்னுக்கு எதிரில் கடன்காரன் வந்தால் கூட பணக்காரன் வந்து அதை கண்டுகொள்ள மாட்டார். இப்போ நான் பணக்காரன், என்னோட ஆள்கிட்ட காசு வாங்குறேன்டா, அவர் வந்து பணக்காரன் இல்லையேண்டா, அவர்கிட்ட காசையும் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இவன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறான், இந்த வாகனங்கள் எல்லாம் திரிகிறான், அவன்கிட்ட காசு கேட்டால் என்ன அவன் மறந்துட்டான் போல இருக்கு என்ன மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஆனால் எங்கள்கிட்ட காசு இருக்காது. ஆம், நாங்கள் இப்போது 22 இடியப்பம் சாப்பிட்னாங்க. 440 ரூபா. அடுத்தது பால் 2 சாப்பிட்டனாங்க, குடிச்சினாங்க 150, 300 ரூபா. மொத்தமாக 740 ரூபாவுக்கு நாங்கள் எங்களுடைய காலை சாப்பாடை முடிச்சிருக்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல இடமாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது. வாங்க மேலோட்டமாக பார்ப்போம். இதுக்குள்ளே வந்தால் எல்லாம் உள்ளூர் உற்பத்தி. இப்போ மேலோட்டமாக ஒன்று எடுத்து பார்ப்போம். உள்ளூர் உற்பத்தி என்ன, யாருடைய உற்பத்தி எந்த மாதிரி. சரியா? நல்லூர் வி லக்கி ஸ்டார் மேனுஃபேக்சர். கூடுதலாக இதில் எல்லாமே உள்ளூர் உற்பத்தியாக தான் இருக்குது. இதில் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் இருக்குது. இதுண்ட இடம் எதுன்னா உருத்திரபுரம், வடக்கு, கிளிநொச்சி. எல்லாமே உள்ளூர் உற்பத்தி தான். நீங்கள் வந்து பார்த்து வாங்கி கொண்டு போகலாம். பார்க்க நிறைய பொருட்கள் இருக்க வாங்கணும் போல தான் இருக்குது. நாங்கள் விரைக்க பார்ப்போம். இதில் ஊறுகாய் இருக்குது, தேசி ஊறுகாய். இதுண்டாமையோட பரந்தன் வீதி, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு. வாட் ஒன்று எழுதி இருக்குது. பாருங்கள், எல்லாமே உள்ளூர் உற்பத்தி தான். அப்படியே பாருங்க எல்லாம் உள்ளூர் உற்பத்தி. அதான் அடுத்தது பார்ப்போம். இது உள்ளூர் உற்பத்தியா? ஓ, இது பரவிப்பாங்க. இதெல்லாம் உள்ளூர் உற்பத்தியா? இதெல்லாம் இதில் இருக்க ஒன்றுமே வெளி இது இல்லை. சரி பாருங்க, இதில் எள்ளுப்பாகு இருக்குது. பாரம்பரிய அரிசி. ஓ, பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி. இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது மக்களே. கருப்பு கவுனி அரிசி ஒரு நாளைக்கு வாங்கி கொண்டே சமைக்கணும். விலை 1150 ரூபா. சரியான விலை, உண்மையா பொன் விலை. 1 கிலோ அரிசி, 1 கிலோ இல்லை, இது எவ்வளோ? 500 கிராம். 500 கிராம் அரிசி 1150 ரூபா. ஆனால் இது மிகவுமே உடம்புக்கு நல்லது. நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்யும்போது அவர் சொல்லியிருந்தவர், மிக பெரிய அளவு உடலுக்கு பலமானதாக இருக்கும் இது. ஆனால் இது உற்பத்தி செய்கிறது மிக குறைவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கலாம். வாங்கி இன்னும் அதிகமானவர்கள் அதை பயன்படுத்துகிற நேரத்தில் இதை உற்பத்தி செய்கிறவர்கள் இன்னும் அதை உற்பத்தி அதிகரிக்கும் போது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கணும். மரக்கறி சம்பல் இருக்குது. வேணிகொண்டு போய் வச்சுட்டு பானோட தொட்டு சாப்பிடலாம். முருங்கை அப்பளம், இதெல்லாம் வந்து பார்த்து வாங்குவோங்க மக்களே. நீங்கள் இதால் போகும்போது வந்து பார்த்து வாங்கி இங்கே இருக்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி சமைத்து கொடுங்க. சும்மா நாடு வளரணும் அதுன்னு சொல்லி போட்டு வந்து பீட்சா சாப்பிட்டா நல்லா இருக்காது. இன்றைக்கு பணக்காரனாக இருந்தாலும் நான் உள்ளூர் உற்பத்தியை வந்து பார்த்து கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் பணக்காரர்கள் தான் உள்ளூர் உற்பத்தியை இன்னும் ஊக்குவிக்கணும். சரி, அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றை எடுத்து காட்டுறதை விட நீங்கள் வந்து பாருங்க. வணக்கம். 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 உங்களுடைய பெயர்? என் பேர் அமுதன். நீங்கள் இங்கே என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? நான் இந்த மேடின் முல்லைத்தீவு அறியாத இதுகளுக்கான முகாமையாளராக இருக்கிறேன். சரி, இது எவ்வளோ காலம் வந்து இந்த இடத்துல? இது வந்து பங்குனி மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணப்பட்டது. இதில் மேலே சொல்லப்போனால் இது வந்து நாட்டினுடைய ஒரு நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தால் தான் நடத்தப்படுது. இதுக்கு நிதி வழங்குநர்கள் வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸ். இது வந்து அரசாங்கத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்று தான்.
இதனுடைய பிரதான பெரும் பங்கு வந்து முல்லைத்தீவு மாவட்ட ஜிஏவோடும் தொடர்புடையது. ஏனென்றால் அவர் தான் இதை இப்படி ஒரு சேவையை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி முழுமையாக கொண்டு வந்தது. எல்லாருடைய உற்பத்திகளும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிற சந்தை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி தங்களோட உற்பத்திகளை வந்து இடைநிறுத்துகிற ஒரு கட்டம் இருக்குது தங்களுக்கு என்று சொன்ன அடிப்படையில், அந்த தேவை இனங்காணப்பட்ட அடிப்படையில் தான் உண்மையிலே இந்த உற்பத்திகள் வந்து உள்ளூர் கொண்டு வரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 உற்பத்தியாளர்கள் இந்த உற்பத்தி பொருட்கள் இங்கே சந்தைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் பனை சார் உற்பத்திகள் இருக்குது, மற்ற உணவு சார் உற்பத்திகள் இருக்குது, கிளிநொச்சியில் தயாரிக்கப்படுற சர்க்கரைகள், தேங்காய் எண்ணெய் வகைகள், மற்றது மிளகாய் தூள்கள், மற்றது இந்த பொலித்தீன் பாவனைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வகையில் பேக்குகள், மற்றது நீத்துப்பட்டியல், மற்றது இந்த மாதிரி கூடியல், அப்படி எல்லா விஷயங்களும் உணவு, அழகு சாதனம், அடுத்தது பயன்பாட்டு பொருட்கள், பனை ஓலை சம்பந்தமான பொருட்கள், அப்படி இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் இங்கே வரும்போது கட்டாயமாக வந்து பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை வாங்குவோம். இப்போ நீங்கள் உதவி செய்யணும்னு வாங்கணும் இல்லை, உங்களுக்கு தேவையானதை இதுக்கு வந்து வாங்கி கொண்டு போனாலே நல்ல. வேணுண்டா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நெல்லிக்காய் பொடி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நெல்லிக்காய் பொடியை நீங்கள் உற்பத்தி செய்கிறதுன்றது சிரமம். இப்போ இந்த நெல்லிக்காய் பொடியால் என்னென்ன நன்மை இருக்குன்றதையெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு வந்து வாங்கி ஒரு தொகையாக, இப்போ வெளிநாட்டிலேருந்து வரைக்கோ வெளி மாவட்டத்திலேருந்து வரைக்கோ தொகையாக வாங்கி கொண்டு போய் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுடைய உடலுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இருக்கிற உற்பத்தியாளர்களினுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துறதா இருக்கும். உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டியது. ஒரு நல்ல அமைவிடத்தில் அமைச்சிருக்கிறீங்க. மற்றது அப்பளங்கள் இருக்குது, பல வகையான அப்பளங்கள் இருக்குது. மற்றது இதில் மற்றது மரக்கறி அப்பளம், உருளைக்கிழங்கு அப்பளம், பீட்ரூட் அப்பளம், மற்றது குறிஞ்சாயிலை அப்பளம், முருங்கையிலை அப்பளம் என்று சொல்லியிருக்கு. வடகங்கள் இருக்குது, வெங்காய வடகம், மற்றது வாழைத்தண்டு வடகம், வாழைப்பூ வடகம், மற்றது தாமரக்கிழங்கு வடகம், வேப்பம்பூ வடகம், வேப்பம்பூ வடகம் பல்வேறு 280 ரூபாய். இப்போ இது வந்து உள்ளூர் உற்பத்தி நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பரிசோதிப்பீங்களா? அது தூயதான்? நிச்சயமாக வந்து நல்ல பொருள் என்று சொல்கிறத நாங்கள் அவதானிக்கப்பட்ட பின்னால் தான் இதுக்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். மற்றது இங்கே 6வது உற்பத்தி ஒன்றை பெற்றுக்கொண்டு அது பிள்ளைன்னு சொல்லிச்சுன்னா எங்கள்கிட்ட திருப்பி வழங்கலாம். திருப்பி வழங்கினா நாங்கள் அதுக்குரிய பணமும் செலுத்துவோம். மற்ற வந்து அதேமாதிரி உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து தங்களுடைய உற்பத்திகளை மிக குவாலிட்டியான உற்பத்திகள் இருந்தால் நாங்கள் யாரும் கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்தலாம். அதை தான் நான் கேட்க பார்த்தேன். நீங்கள் வெளியில் உற்பத்தி செய்து கொண்டு இருப்பீங்க, விற்பனைக்கான சரியான இடம் இல்லைன்னா இவர்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை தொடர்புன்னு சொல்லிடுவீங்களா? 0777 39 52 42 48 உற்பத்தியாளர்கள்ட்ட ஒவ்வொரு விதமான உற்பத்திகள் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. இதில் நீங்கள் உள்ளுக்கு வாரதுக்கு இதில் ஒரு வரையறையும் இல்லை. நீங்கள் செருப்போடம் எல்லாம் கேமரா எல்லாம் படம் எடுக்கலாம், கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். ஊரணமாக சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. காசாவும் நீங்கள் பே பண்ணலாம், கார்டிலும் பே பண்ணலாம். அந்த வசதிகளும் இங்கே இருக்குது. சரி, நன்றி 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 அண்ணா, நன்றி. மக்களே, சொல்லி 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 இதுக்குள்ளேயே 1 மணி நேரம் போட்டுது. இனி நாங்கள் வேகமாக திருகோணமலை நோக்கி போகிறோம். வாங்கோ. பணக்காரமே நடக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே அன்றைக்கு இந்த உடுப்பை நினைக்க என்னை பார்த்துட்டு அங்கே உடற்பயிற்சி கூட ஜிம்முக்கு போகிறீங்களான்னு கேட்டுட்டார்கள். ஏந்தினும் அப்படி இருக்கான் உடம்பு பார்க்கவே. பாருங்க, என்ன சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே நான் ஓரளவு உடம்பான ஆள் தான். இது இன்னும் அதிகமாக என்ன உடம்பாக காட்டுது. பரவாயில்லை, அதுதான் பணக்காரன். நேரம் சரியாக 10:59. இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டோம். இன்னும் இதில் இருந்து 98 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும் திருகோணமலைக்கு போகிறதுக்கு. இதுக்குள்ளால நான் இருந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிடம் பயணம் போல இருக்குது. உந்துருளி என்ன கொஞ்சம் வேகமாக போடலாம். என்னடா சுற்றி எங்கே இடைவெளி இருக்கோ அந்த இடைவெளிகளாக விட்டு போகலாம். இது இப்போ நாங்கள் குறவோபத்தான சந்தைக்கு வந்துட்டோம். இது 51 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். உங்க பாருங்க மக்களே, என்ற கடவுளே, எப்படி வழியா இருக்குன்னு பாருங்க. இப்ப நாங்க பயணம் செய்யற வீதி 2 பக்கமே வயல்வெளி தான். சத்தியமா நல்ல வடிவா இருக்கு இந்த இடம். கதைச்சா காவல இடத்த பாருங்க. சொல்ல போனா நாங்க
இப்போ திருகோணமலைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், மாவட்ட எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கதைக்கு போனால் நிறைய கவலைகளை தான் வெளிப்படுத்தணும். அதனால் அமைதியாக வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு. அதில் முடிஞ்ச அளவு அது கதைக்கிறத தவிர்க்கணும்னு யோசிக்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது, நல்ல அழகான இடம், எங்களுடைய அழகு தேசம். ஆனால் வாய் மூடரா ரெண்டு பக்கத்துலேருந்து வரதான் சொல்கிறேன். இவன்ட்டு தான் முழு பொறுப்பையும் கொடுத்துருக்கேன். இதன் கூட கதைச்சாண்டா வாயில் ஒரு குத்து குத்துட்டு ஏன்டா கதைச்சு கொஞ்ச நாளில் அப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் வரும். ஏற்கனவே திருகோணமலை மாவட்டத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். இப்போது திருகோணமலை நகரப்பகுதியை வந்தடைந்து விட்டோம். நாங்கள் இப்போ நிற்கிறது அனுராதபுரம் சந்தியாம். இந்த சந்தியால் இப்போ இடப்பக்கம் திரும்பி நாங்கள் பயணம் செய்வோம். மக்களே, இப்போ நேரம் சரியாக 12:29. சரி மக்களே, திருகோணமலைக்கு வந்தாச்சு. நேரம் 12:44. இப்போ நீங்கள் பார்க்குறது நிலாவளி திருகோணமலை பிரதான சாலை. இந்த சாலையில் நாங்கள் நிற்கிறோம். பணக்காரனாக இருக்க போகிறேன்னு சொன்னீங்க. சாலையில் நடுத்தருவுக்கு இன்னும் போகையில் வீதிக்கு வந்திருக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இனித்தான் சம்பவமே தொடங்க போகுது. நாங்கள் இன்றைக்கி இரவு ஒரு இடத்த தங்கி நிற்கணும் தானே. தங்குறதுக்கான இடத்தை தேர்வு செய்வோம். அதுக்கு முதல் வந்த களைப்பு சொல்லி வேலை இல்லை. சும்மா சாதாரண கடைகள்ல எல்லாம் போய் குடிக்க முடியுமா? அப்படி தான் சாதாரணமாக வாழுவோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைக்கு போக போகிறோம். உப்புவழி கஃபே. இந்த அமைப்பே பாருங்க எவ்வளவு சிறப்பாக இருக்குதுண்டு. இதில் யார் ரகாலில் கொண்டு போட்டோன்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு அழகு. பார்க்க பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு. என்ன வடிவாக இருக்கா இல்லையா? அடுத்தது இதனுடைய அமைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும். இது ஒரு நவீனமயமான செழிப்பான பச்சை பசையலண்டு இருக்கிற மாதிரியான தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ உள்ளுக்கு போவோம், வாங்குவோம். வாங்க. நாங்கள் இப்போ மேசைக்கு வந்தாச்சு. நான் இதில் இருக்கிறேன். நான் உண்மையிலேயே இதில் தான் இருக்கணும். அம்மா எல்லாம் சொன்னவா, தம்பி பெரியாக்கள் இருக்கிறதுல இருக்காத, உனக்கு இப்படி ஏதாவது இருந்தால் அதில் இருந்தாலும் என்னோட வந்தவர் கொஞ்சம் பெரிய ஆளுன்றதால நான் அவரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த கஃபேயினுடைய உள் தோற்றம் இருக்குல்ல, இந்த மேசை இருக்கை அமைப்புகள் எல்லாமே மிக தரமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு தடவை காட்டியிருக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நிறைய அடையாளங்கள் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, பழைய படங்கள் அப்படியே காட்சிப்படுத்தப்படும். காதலிக்க நேரம் இல்லை. எனக்கு நேரம் இருக்கு, காதலிக்க ஆள் இல்லையே என்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நான் இல்லை, சில பேர். அம்பிகாவதி, அடிமைப்பெண், இப்படி அந்த பழைய படங்கள். எம்ஜிஆர் தானே எல்லாம். முழுவதுமே எம்ஜிஆரினுடைய திரைப்படம். இதில் சிவாஜி கணேசன் நிற்கிறார். வீரபாண்டி கட்டபொம்மன். சரி, இதுக்குள்ள இந்த பக்கம் திரைப்பட காட்சிகள், அந்த பக்கம் திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அடையாளங்கள். கிணக்காக கதைச்சு கொண்டு இருக்காமல் இதுக்குள்ளே வேறங்கோ நிறைய உணவுகள் இருக்குது. என்னென்ன உணவுகள் இருக்கோ அதில் ஒன்றை வாங்கி சாப்பிடுவோம். சரியா? இது அப்படியே பாருங்க, நிறைய உணவு வகைகள் இருக்குது இந்த காஃபேயில். உனக்கு என்ன வேணும்? இதில் பாருங்க, சைனீஸ் ஃபிஷ் ரோல். இந்த சைனீஸ் ரோல் சாப்பிட்டு நீ எப்பயாவது? அப்படின்ட்டு சைனீஸ் ரோல் சாப்பிடுவாம்மா. அக்கா வணக்கம். சைனீஸ் ரோல் 2 தாங்கோ. வேறு என்ன ஜூஸ் வகை இருக்குது? பப்பாயா, பைனாப்பிள் எல்லாமே இருக்குது. சரி. இதில் இருக்குது, வாங்கோ. என்னென்ன இருக்குன்னு பாருங்க, கிட்ட பாருங்க. பனானா மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக்குன்னு இருக்குது. பனானா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், அப்படி நிறைய ஜூஸ் வகைகள் இருக்குது. இதை நீங்கள் கிட்ட பார்த்துனீங்க தானே. எங்களுக்கு 2 பப்பாயா ஜூஸும், அடுத்தது 2 சைனீஸ் ரோலும் தாங்க. சரி, அது வரட்டும். அது வரைக்கும் இதில் இருப்போம். இப்போ எங்கே தங்குவோம்? சாதாரணமாக தங்கையில் அது வாழ்க்கைன்னா தரமான வாழ்க்கையாக இருக்கணும். திருகோணமலையில் இப்போ வெளிநாட்டவர்களில் இருந்து உள்நாட்டவர்களில் இருந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக ஒரு நாள் மிகச்சிறப்பாக தங்கி போகணும்னு யோசித்தா உடனே அவர்கள் தேடுறது உப்புவழி பீச் பை டிஎஸ்கே. அங்கே தான் அந்த பணக்கார வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோம். எந்த அறையில் தங்குவோம் என்று தேர்வு செய்வோம். உப்புவழி பீச் பை டிஎஸ்கே என்று நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ தேடினீங்களா இருந்தால் அந்த ஆப் வரும்.
அதை தரவிறக்கம் செய்த பிறகு லாகின் செய்யலாம், சைன்அப் செய்யலாம், கண்டினியூ ஆஸ் அ கெஸ்ட்டாக நீங்கள் உள் நுழையலாம். கெஸ்ட்டாக போய் உள்ளுக்கு புக் நவ்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். புக் நவ்வு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே 4 வகைகளில் அறை தங்குற இடம் இருக்குது. பீச் ப்ளீஸ் என்று ஒரு வகை இருக்குது, அடுத்தது கார்டன் ப்ளீஸ் ட்வின் என்ற ஒரு வகை இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் கிங் என்ற ஒன்று இருக்குது. ஆங்கிலம் மட்டும் வாசியாக குறைக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ட்வின் என்றும் ஒன்று இருக்குது. நாங்கள் இன்றைக்கு எங்கே தங்க போகிறோம்னு சொன்னால் கார்டன் ப்ளீஸ் ட்வின் ரூம் ஒன்லி. அந்த அறையில் அந்த இடத்துல 2 பேர் தங்குறதுக்கு $350 ஒரு நாள் இரவு. சரியா, $350. அடுத்தது கார்டன் ப்ளீஸ் ட்வின் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட், அது $400. இப்போ $350 அடித்து பார்த்தாலே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் போகிறோங்க. இப்போ போகிற மதிப்பு $336. அப்போது $1,17,895 அறையில் தான் இன்றைய நாளில் தங்க போகிறோம். அப்போ பாருங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர். சின்ன சாதாரண ஆக்களில் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆக்கள். நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வாரதால தான் இந்த விலை. சுற்றுலா பயணிகள் குறைந்த கால, இப்போ நீங்கள் திருகோணமலையை வந்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு காலம் இருக்குது எனக்கு தெரிந்து 4ஆம் மாதத்திலிருந்து 10ஆம் மாதம் 8ஆம் 9ஆம் மாதம் அந்த காலப்பகுதியில் நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அப்போ அவர்கள் அதிக விலை கொடுத்தும் தங்குவார்கள். அதை விட அந்த நேரத்தில் அறை தட்டுப்பாடு இருக்கிறதால அந்த விலை தான் இருக்கும். இதுவே நீங்கள் இந்த சுற்றுலா பயணிகள் வராத காலத்தில் வெவ்வேறு காலத்தில் வந்தால் இதை விட மிக குறைந்த விலையில் நீங்கள் அறையை வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதை நீங்கள் booking.comலையோ அல்லது வெவ்வேறு தளங்களில், அதாவது 3ஆம் தர தளங்களில் போய் பதிவு செய்யும்போது அதன் விலை கூடவாக இருக்கும். ஆனால் நீங்கள் உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே என்று இணையத்தில் தேடலாம். அவர்கள் இந்த உத்தியோகபூர்வமான இணையதளம் இருக்கும், அந்த தளத்தில் போய் பார்க்கலாம். அடுத்தது அவர்களுக்கு அந்த ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போனாலும் அந்த ஆப்பில் போய் பதிவு செய்ய குறைந்த விலையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கதைக்கும்போது வாங்க. நன்றி. அதையும் தாங்க. சரி, நன்றி. $350. $1,17,895. சரியா? சும்மா சும்மா சாதாரண ஆக்கள் நினைக்கக்கூடாது. காலுக்கு மேலே காலை போடா. வாடா டேய், நீ பணக்காரன் தான் இன்னைக்கு காலுக்கு மேலே காலை போடுற. சரி வாங்க, குடிச்சிட்டு இதெல்லாம் தேவையில்லாதது சும்மா பெம்பலுக்கு செய்வேன், மற்றபடி சாப்பாட்டுக்கான சரியான மரியாதையை கொடுக்கணும். இப்போ இதை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. குடிக்கும்போது அந்த உணர்வு அப்படியே வருது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுவை வேறு மாதிரி. சில பேருக்கு இனிப்பு கூடி போச்சுன்னு சொல்லுவீங்க, குறைஞ்சிருதுன்னு சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் குடிக்கும்போது எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்கிறேன். நான் குடிக்கிற எனக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கும் இருக்குமெண்டு இல்லை. நல்ல தடிப்பாக இருக்குது. அடுத்தது இது வந்து சைனீஸ் ஃபிஷ் ரோல். ஒரு கடி அடிப்போம். திரும்பவும் அப்படியே குடிப்போம். கழிப்போம் குடிப்போம். இது நான் சாப்பிட்டு குடிக்கிறேன். நீங்கள் இந்த கஃபேயினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது? தரமாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. ஐயோ, பணக்காரன்ன்றது மறந்துட்டு இழுக்கக்கூடாது. நாங்கள் தங்க போகிற அந்த அறையை, அடுத்தது எங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாவற்றையுமே அடுத்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. அடுத்த காணொலிகளையும் தவறாமல் பாருங்கோ. நான் அனுபவிக்கிறத அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.